Hey guys, welcome back to our channel. So என்னடா திடீர்னு வந்திருக்கேனே அப்படின்னு நினைப்பீங்க. இவ்வளோ நாள் ஆள் அட்ரஸே இல்லாமல் இருந்துச்சு, திடீர்னு எங்கேருந்தோ வந்திருக்கேனே நினைப்பீங்க. ஸோ தெரில, நான் வந்து இந்த டைம் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நிறையா கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் போடுவேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து லைக் ஃபைனல் இயர் முடித்ததும் வந்து ஒர்க் வந்து கிடைக்காது. லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு ஆஃபருக்காக வெயிட் பண்ணி வந்து கூப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்ல ஹெக்டிக்காகவே இருந்துச்சு லைஃப். எப்படி சொல்லன்னு தெரில. லைக் வேலை இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ஒரு 8 months வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு கம்பெனி வந்திருக்கேன். அண்ட் நான் வந்து இப்போ பெங்களூரில் தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இருக்கிறதும் பெங்களூர் தான். பெங்களூரில் ஒரு பிஜியில் இருக்கேன். ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேற்று முந்தானத்தில் செம ஃபீவர், கோல்டு. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, ஸோ நான் இப்போ பெங்களூரில் ஒரு பிஜியில் தான் இருக்கேன். அண்ட் பிஜி வந்து காமிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் சுத்தமாக பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் காமிக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அண்ட் என்னோடய ரூம்மேட்ஸ் இன்னும் 3 பேர் இருக்காங்க, என்னோட சேர்த்து 4 பேர். அண்ட் 3 பொண்ணுங்க, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மலையாளிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்னோடய விளாக்லாம் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மலையாளத்தில் தான் இருக்க போது அவங்க நிறையா பேசுகிறது எல்லாமே. ஸோ அவங்க பேசுவாங்களான்னு தெரியல, பட் பேசினா அப்படின்னா மலையாளத்தில் தான் இருக்க போகுது. அண்ட் நான் தமிழில் தான் கண்டிப்பாக பேச போகிறேன். அண்ட் அவங்க எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. செம்ம போராக இருக்குது, கடுப்பாக இருக்குது, என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு, மார்னிங் எழுந்திரிச்சு நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இனிமேல் நான் ஆஃபீஸ் போவேன், என்னென்ன பண்ண போகிறேன் இன்றைக்கான டேயில். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இனிமேல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய பெங்களூர் சிட்டி vlogs எல்லாமே பார்க்க போகிறீங்க. நான் எங்கெல்லாம் போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் வந்து நிறைய பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லும்போது என்னடா இது இப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது, என்னை ஷேர் பண்ணுது. ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யா, ஸோ ரெடி ஆகிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் மேக்கப்பில் பட் லைக் ஸ்கின் கேர், சன்ஸ்க்ரீன், இது மாதிரி மட்டும் நான் வந்து பேசிக்காக பண்ணிப்பேன். லைக் பேசிக்காக இந்த சென்ஸ் நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் சிரம், சன்ஸ்க்ரீன் அவ்வளோதான் யூஸ் பண்ண. சிரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அப்புறம் ஐலைனர் போடுவேன், அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்குமே இது கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முடி வந்து வெளியில் ஃப்ரெண்டில் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை இப்படி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் முடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், முடி வந்து ரொம்ப ஃப்ரெண்டில் வந்து விழாது, ரொம்ப இரிட்டேட் பண்ணாது. ஸோ அதனால் நான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி எடுத்த நிறையா வீடியோஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். திடீர்னு நான் வந்து லைக் என்ன சொல்ல தப்பாக பேசுவேன். அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணிட்டு திரும்ப அகெயின் ரிப்பீட்டட் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் பேசுவேன். சம்டைம்ஸ் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது நிறைய கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் நிறைய விளாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, லைக் என்ன தோணுதோ பேசுங்க, அவ்வளோதான். லைக் நீ வந்து என்ன தோணுதோ பேசுனா அப்படி சொல்லலை. லைக் என்ன சொல்ல, நேச்சுரலாக நம்ம எப்போவுமே பேசுகிற மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருப்போம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, எப்படி அது சொல்லன்னு தெரியல, அதோட நேம் எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப நேச்சுரலாக இல்லாமல் நான் பேசும்போது எனக்கே ஃபீல் ஆச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் ரொம்ப நேச்சுரலாகவே இல்லை. நான் வந்து எப்படி சொல்ல, ஏதோ என்ன சொல்ல, எனக்கு அது அப்படி சொல்லன்னு தெரில. ரொம்ப வந்து கண்டென்ட் மாதிரி ரொம்ப வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பேசுவாங்கல்ல. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப நோட்டில் எழுதிட்டு என்ன எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி என்னோட தமிழ் ஸ்லாங் மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நினச்சேன் என்ன தோணுதோ பேசலாம் அப்படின்ட்டு நான் பேசுகிறேன். எவ்வளோ பேருக்கு என் தமிழ் ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு புரியலை. யாரெல்லாம் சன்ஸ்க்ரீன் போடுவீங்க? மஸ்ட்டாக போடணும். என்ன கிளைமேட் ஆனாலும், என்ன வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் மஸ்ட்டாக போடணும் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்களே போடலாம். இது நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லி நான் கேட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நானாக சொல்லலை எதுவுமே.
எனக்கு எப்போவுமே அப்படி தான், என்ன எடுத்தாலும் என் கையிலேருந்து ஃபுல்லாக கீழே நான் கொட்டிட்டு தான் நான் பண்ணுவேன். ரொம்ப கேர்லெஸ்னஸ் ரொம்ப. என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே சிரிப்பாக வருது. மேபி இது எனக்கு ஃபியூச்சர்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வரலாம், எனக்கு தெரியல ஏன்ட்டு. எஸ், நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டேன். மேக்கப்லாம் இல்லை, சன்ஸ்க்ரீன் அப்புறம் ஐலைனர் போட்டுட்டேன். இன்னைக்கு கொஞ்சமாக லிப்ஸ்டிக் போடணும், அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை அப்புறமா போடுறதுக்கு. ஆனால் லிப்ஸ்டிக் போட்டுட்டா நிறைய பேர் வந்து அது மேக்கப் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லிப்ஸ்டிக் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா, இஃப் சப்போஸ் நான் வந்து வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறதுல ஏதாச்சும் ஒரு கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் எப்படி பண்ணணும், இது கரெக்டாக நான் பண்ணுறது, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துன்னா சொல்லுங்கள், அதுவும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பர்ஃப்யூம். எனக்கு பர்ஃப்யூம் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இதுவே காலி ஆயிடுச்சு. நான் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். இனி வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். A few moments later. எஸ், ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவா என்னோட ஹேர் ஸ்டைல் நினைப்பீங்க, இதுவே எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அவ்வளோ பெருசாலும் நான் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண பிடிக்காது ஆக்சுவலி, பண்ண பிடிக்கும். பட் யாராச்சும் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்கன்னா ஓகே. எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கடுப்பு தான், கொஞ்சம் லேசின்னு சொல்லலாம். எஸ், கிளம்பியாச்சு. கீழே போயிட்டு நடந்துதான் நீ போகணும், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அவுட்ஃபிட் ஆஃப் த டே. பெங்களூரில் வந்து என்ன கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னே தெரில. திடீர்னு வந்து மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தா நல்ல வெயிலாக இருக்குது. பட் இந்த வெயில் வந்து நம்மளை சுடாது, சூடாக இருக்காது. கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கோல்டாகவும் இருக்காது அந்த மாதிரி. பட் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மழையும் பெய்யும். ஸோ இது எங்களோட ஹாஸ்டலோட செக்யூரிட்டி டாக். ஆக்சுவலி செக்யூரிட்டி டாக் இல்லை, எப்போவுமே அங்கே தான் சுற்றிட்டுருக்கும். ஸோ அதனால் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி எல்லோரும் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறனால. பட் நான் இப்போ பேசுகிறது கேட்குதான்னு கூட எனக்கு தெரியலை. நடந்து போயிட்டுருக்கேன். One minute later. ஆஃபீஸ் கேம்பஸ்குள்ளே வந்துட்டேன். பட் பாருங்களேன், நான் அங்கேருந்து இறங்கும் போது என்ன வெயிலாக இருந்துச்சு, இப்போ என்ன மழையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்கே கிளைமேட் மாறிட்டு இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. ஸோ ஆஃபீஸ் வந்ததும் மொதல் விஷயமா பிரேக் அவுட் ஏரியா போய் ஒரு ஹாட் வாட்டர் குடித்தாதான் சரியாகுன்ற மாதிரி த்ரோட் பெயின் வேறு. இதில் வேறு ஏசியை வந்து ஹையில் வச்சுருந்தான், ரொம்ப ஹையாக இருந்துச்சு, தாங்கவே முடியல குளிர் உள்ள. அப்படியே இங்கே வந்து ஹாட் வாட்டர் குடித்து வெளியே வியூவும் பார்த்துட்டு ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து வேலையாக ரொம்ப இருக்காது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 5 to 6 months தான் ஆக போகுது. ஸோ அதனால் நிறைய ஒர்க்கை விட எனக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ அப்படியே லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன். அண்ட் இதுதான் எங்களோட ஆஃபீஸ் கேஃபெட்டேரியா.
இப்போ ஆஃபீஸ்லேருந்து பிஜிக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒரு பார்க்கு, பட் இந்த பார்க்கில் இன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக ஆட்களாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, அப்புறம் நிறைய பேர் வந்து பெட்ஸை கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ நான் இந்த சைட் போனாலுமே நான் ஏதாச்சும் நிறைய பெட்ஸ் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே அதனாலே தான் நான் இந்த சைட் போகிறது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கெல்லாம். பட் இன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லை. சைடில் நல்ல வியூ கூட, சூப்பராக இப்படி பார்த்துட்டே இப்படி நடந்து போகலாம். இன்றைக்கி யாருமே இல்லை. மழை வேறு பெய்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அது வேறு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ இதில் வேறு இன்னும் கோல்டு ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபுல்லாக சேராக இருந்துச்சு, கீழே ஃபுல்லாக வந்து சேராக இருந்துச்சு. எனக்கு நடக்கவே முடியலை. அந்த அளவுக்கு கொஞ்சம் கன்றாவியான நிலைமையில தான் இருந்துச்சு. ஸோ பேக் டு மை பிஜி. வந்த உடனே ட்ரெஸ்லாம் மாற்றி கொஞ்சம் லைக் பாடி வாஷ்லாம் பண்ணி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ரொம்ப சுத்தமாக முடியலை. ரொம்ப கோல்டாக இருக்கிறனால காண்டா வேறு இருக்குது. ஸோ ஃபீவர்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகி கோல்டும் இன்னும் கம்மியாக ஆக மாட்டேங்குது. ஸோ நிறைய ட்ரெஸ் நான் வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணணும். போகலாம். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே வந்து மொட்டை மாடியில் தான் ஆக்சுவலி வாஷிங் மிஷின், துணி காய போடுற இடம் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, துணி வாஷ் பண்றதுக்கு எப்போ மழை பெய்யும்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இப்படியே பார்க்கும்போது செம்மையா இருக்கும் பெங்களூர் சிட்டி. மேகம் பார்த்தாலே தெரியுதுல்ல, எப்போ மழை பெய்யும்னே தெரியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. போட்டா சீக்கிரத்துல எல்லாம் காயாதுப்பா. போட வந்துட்டேன். காத்து செம்மையா அடிக்குது. சவுண்ட் வேற பின்னாடி கேக்குது. இங்க செம்மையா காத்து அடிக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னோட டே வந்து ஆக்சுவலி இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.